டேய், அந்த ஒரு பொண்ணு வருது பாரு. டேய் மாப்பிள்ள, பொண்ணு சூப்பரா இருக்கல்ல. லட்டு மாதிரி இருக்கா. இப்படி எல்லாம் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டுக்க. நம்மளும் போற இடத்துக்கெல்லாம் வத்தலும் தொத்தலுமா தான் அமையுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சு வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம்டா. அடச்சி, பொண்ணை பாருனா உன் கல்யாணத்துக்கு பார்க்க சொல்லல. அந்த பொண்ணு கையில ஒரு பர்ஸ் வச்சிருக்கா பாரு. அந்த பர்ஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? 30 பவுன் நகை. இந்த மரத்து மூட்டுல இருந்தா இந்த பொண்ணு ஒரு பையனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 30 பவுன் இருக்கு, பத்திரமா கொண்டுட்டு போன்னு சொன்னது மட்டும் என் காதுல விழுந்து. டேய் மாப்பிள, 30 பவுனு. டேய், 30 பவுனா? 30 பவுனுக்கு என்ன ஆச்சுடா? கிட்டத்தட்ட 30 லட்சம். டேய் மாப்பிள, ஆனா பயமா இருக்க. நம்ம இவ்வளவு நாள் சின்ன சின்ன திருட்டா பண்ணியிருக்கோம். அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகவும் விட்டுருவாங்க. டேய், இந்த மாதிரி பெரிய திருட்டுலாம் பண்ணா நம்ம ஆயுசுக்கும் ஜெயில தான் உட்காந்து கழி திங்கணும். எனக்கு பயமா இருக்குப்பா, நான் வரல. என்னடா இப்படி சொல்லிட்ட? தப்பு சின்னதா பண்ணாலும் தப்பு தான், பெருசா பண்ணாலும் தப்பு தான். சின்னதா பண்ண தப்பு பெருசா பண்ணிட்டா ஆயுசுக்குள்ள நம்ம இன்னும் எந்த தப்பும் பண்ண போறது இல்லைல்ல. மாப்பிள, 5 10 திருடிட்டு இருக்கோம், அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். இதுவே 30 பவுன் திருடிடும் வையன், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். 30 லட்சம் நீ சொன்ன மாதிரி ஆளுக்கு பாதி பாதி திருடிட்டு இந்த ஊழியிலும் இருக்க வேண்டாம். கண்காணாத தூரத்துக்கு போய் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் மாப்பிள. நீ சொன்ன மாதிரி இத மாதிரி 1000 பொண்ணுங்க வருவாங்க நம்மகிட்ட பணம் இருந்தா. டேய், ஆசையை காமிக்காத. எனக்கு ஆசையாவும் இருக்கு, அதே நேரம் பயமாவும் இருக்கு. சும்மா 5 10 திருடுனதுக்கே அன்னைக்கு என்னடா வெறும் பஸ் திருடுனதுக்கே போலீஸ்காரன் அந்த அடி அடிச்சான். எப்போ இது மட்டும் பிடிச்சா என் உடம்ப பஞ்சர் ஆக்கிடுவான். இதுக்கு மேல அடியும் வாங்குறதுக்கு எனக்கு தெம்பும் இல்லை மாப்பிள்ள. வேண்டாம், நான் ஏமா எப்பவும் போல சின்ன சின்ன திருட்டாவே பண்ணிட்டு போயிருவோம். அட, யார்டா என்ன திரண்டு வர நேரம் பானையை உடைச்ச கதையா? மாப்பிள்ள, இந்த பாரு, திட்டு மட்டும் யாரும் இல்ல. இப்போதைக்கு அந்த பொண்ணு நம்ம 2 பேரும் 3 பேர் தான் இருக்கோம். நம்மள அந்த பொண்ணுக்கு சரியா அடையாளம் கூட தெரியாது. நம்ம பாட்டு பரிசு எடுத்து கிளம்பி ஓடி போயிட்டே இருப்போம். ப்ளீஸ் மாப்பிள, நீ வரலன்னா நான் திருடிட்டு நான் போகதான் போறேன். நான் திருடினாலும் உன் பேர் வரதான் போகுது. ஏன்னா நம்ம 2 பேரும் கூட்டாளின்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா டெசிஷனும் ஒட்டி இருக்கு, பாத்துக்க. இப்போ நீ என்ன பண்ணுங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இருக்குல்ல, நான் பின்னாடியே வந்து பேக்கு திருப்பி ஓடிடுவேன். அந்த பொண்ணு இப்போ வரும்போது, அக்கா ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஊர் எங்க இருக்கு, அவர் வீடு எங்க இருக்குன்னு மட்டும் கேளு. அது ஏதாவது வழியை சொல்லும் பத்தியா, அந்த நேரம் பேக்க பிடிக்கிட்டு நான் ஓடிடுவேன். அப்புறம் நீ என் கூட ஓடி வந்துரு. அப்படியே ஓடிவோம். மாப்பிள்ள, நீ எனக்கு அடிவையும் கொடுக்காம இருக்க மாட்டே போல இருக்கு. அதை நேரம் ஆசையை வர காமிச்சு விட்டுட்ட. இப்போ என்ன, அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்கணும். அந்த செகண்ட்ல நீ அந்த பர்ஸ் அடிச்சிருவேல, அப்படியே உன் பெருத்தல ஓடி வந்துடுவேன். என்ன மட்டும் கை விட்டுறாத. 30 பவுன்ல பாதி பாதி ஷேர் ஓகே தானே? சரி போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இருட்ட வேற செஞ்சுட்டேன். 30 பவுனாக பேசாம ஹேண்ட்பேக் கொண்டு வந்திருக்கலாம். அதில் போட்டு சேஃபாக கொண்டு போன மாதிரி இருக்கும். கையில் வச்சுருக்கே பயமா இருக்கு. சடார்னு வீட்டில் போய் இந்த நகையை அக்காட்ட ஒப்படைச்சிடணுப்பா. அப்போதான் நிம்மதி. நாளை கழிச்சு கல்யாணத்துக்கு அரவிந்த் வருவாரா வர மாட்டாரா? கண்டிப்பாக வருவார். நம்ம அங்கே இருக்கோம்ல. அது எப்படி வருவார் நம்ம இன்வைட் பண்ணாம? நம்ம ஆனாலும் ஃபோனில் இன்வைட் பண்ணணும் அவர் எதிர்பார்ப்பாரு. அவரை பற்றி எனக்கு தெரியாது. சரி, நம்ம ஃபோன்லேருந்து வேண்டாம், அக்கா ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிடுவோம், அவ்வளோதானே? அக்கா, அக்கா, இங்க சுப்பையா தாத்தா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்கா, இங்க சுப்பையா சிவகாமின்னு சொல்லுவாங்களே, அவங்க வீடு எங்க இருக்குங்கக்கா? நானும் வந்த நேரத்துல இருந்தே தேடிட்டு இருக்கேன். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸா இருக்குன்னு. அதான் விட்டு பார்த்துட்டு போலான்னு பார்த்தா வீடை கண்டுபிடிக்க முடியலையே. மேல தெருவோ பள்ள தெருவோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா சுப்பையா? அவங்க பொண்டாட்டி பேர் சிவகாமி. சுப்பையா சிவகாமியா? இங்க யாரும் அப்படி இந்த மாதிரி தெரியலையே. நீங்க யாருக்கும் பள்ளத்தெருவுல போய் கேட்டு பாருங்க. இது மேல தெரு. பள்ளத்தெருவுல ஒரு வேலை இருக்கான்னு நினைக்கிறேன். அங்க போய் கேட்டு பாத்தீங்களா? எனக்கு தெரியல. டேய் மாப்ள, பர்ஸ புடிங்கிட்டேன். சீக்கிரம் எஸ்கேப் ஆயிரணும். டேய், நானும் வந்துட்டு என்ன விட்டுட்டு போயிடாத. ஐயோ, பர்ஸ், என் பர்ஸ். ஐயோ, போய் போனாங்க. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ, சத்தமா கத்த கூட முடியல, பயமா இருக்கு. ஐயோ, காப்பாத்துங்க. அடே, பர்ஸ் கொடுங்கடா. ஐயோ, எங்க அக்காக்கு கல்யாணத்துக்குள்ள நகை இருக்குடா. ஐயோ, இங்க யாருமே இல்லையே. கடவுளே, போனாங்க. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. கடவுளே கடவுளே கடவுளே. ஐயோ கடவுளே, எங்க அக்கா கல்யாணம் அதை நம்பிதான் இருக்கு. ஐயோ, என் அத்தான் கொடுத்தது. கடவுளே, நகையை பிடிங்கிட்டு போயிட்டானே கல்ல பையங்க. ஐயோ, நகை நகை, நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, நகை கிடைச்சிடட்டும், எங்க அக்கா கல்யாணமே அதெல்லாம் இருக்கு. ஐயோ கடவுளே, எங்க அக்கா
அடங்கியிருக்கு. நகையை புடிங்கிட்டு போயிட்டாங்களே திருட்டு பயக்க. முகத்தை கூட நான் பார்க்கலையே. எப்படி நான் தேடி கண்டுபிடிச்சேன் எங்க அக்கா கல்யாணத்தை முடிப்பேன். ஐயோ இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அக்கா அம்மாட்ட சொன்னாலும் அவங்க யார்கிட்ட சொல்ல முடியும்? கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. இது அத்தா யாருக்கு தெரியாம கொடுக்குற நகையாச்சு. அவர் ஒரு கைக்கு 10 மட்டும் சொல்லி அனுப்புனாரு. நகையை பத்திரமா கொண்டு போயிருவையின்னு. ஒழுங்கா தானே கொண்டு வந்தேன். இப்படி திருடிட்டு போயிட்டானுங்களே. கடவுளே, எங்க அக்காக்கு கல்யாணம் அதுதான் இருக்கு. நகை எப்படியா எங்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருப்பா. வெளிநாட்டுக்கு போனா அங்க போனா இங்க போனா அவங்க பாட்டு அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த வெரிஃபிகேஷன் நம்மளே வந்து படாப்படுத்துவாங்க. ஸோ வீடு எங்கன்னு தெரியலையா? ஆறுமுகமா அவங்க ஆறுமுகத்துக்கு கூட எங்க போய் தேட? போலீஸ் அவங்கள்ட்ட சொல்லுவோமா? இல்ல சொல்லிதான் ஆகணும். ஆபத்துக்கு பாகம் இல்ல, கடவுளை தான் அனுப்பி வச்சிருக்காரு போல. சார் சார் அட யாருமா நீ நடு ரோட்ல நடந்துட்டு இருக்க? என்ன வீட்டுல எதுவும் பிரச்சனையா? நடு ரோட்ல இருந்து அழக்கூடாது. வயசு பொண்ணா தெரியுத, எதுனாலும் வீட்டுல போய் பேசு. அழாதுமா, அழகின்னு பாட்டு. என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ சார், நான் எப்படி சொல்லுவேன்? என் பர்ஸு சார் இப்பதான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். 2 கல்ல பேக்க என் பர்ஸை திருடிட்டு ஓடிட்டானுங்க. அதுல முக்கியமான பொருளாம் இருந்து சார். எங்க அக்காவோட வாழ்க்கையை அதெல்லாம் அடங்கியிருக்கு சார். சார் என் பர்ஸ்ல 30 பவுன் நகை இருந்து சார். எங்க அக்கா கல்யாணத்துக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்த நேரம் திருட்டு போய யாருக்கு வீடோ தெரியுமான்னு கேட்டான். நானும் தெரியாது, வேலை விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ற நேரத்துல பர்ஸை புடிங்கிட்டு ஓடிட்டான் சார். எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். எங்க அக்காக்கு நாளை கழிச்சு கல்யாணம். அட என்னம்மா இவ்வளவு தேவசமா நீ இருப்ப? எம்மா 30 பவுன் நகையா? அடேங்கப்பா, நகை விற்கிற விலைக்கு 30 பவுன் நகை தொலைச்சிட்டு நிக்கிய. ஏமா 30 பவுன் நகை இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஆட்டோ தான் வச்சுட்டு வீட்டுக்கு போக கூடாதா? இல்ல வீட்டுல பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு போக கூடாதா? நீ பாட்டு வயசு பொண்ணு, அதுவும் இருக்கிற நேரத்துல 30 பவுன் நகையை தைரியமா கொண்டுட்டு வந்திருக்கிய. என்னம்மா நீ இப்படி பண்ணுங்க? சரி எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தா ஏதாவது கொடு, அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றோம். எப்படின்னு திருட்டு பழக்கம் இப்பதான் திருடி இருப்பான், இந்த சரௌண்டிங்லாம் இருப்பான். ஒன்னும் கவலைப்படாத, உங்க அக்கா கல்யாணம் நாளைக்கு தானே, அதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். எதுவும் கடவுளையும் வேண்டிக்கோ. சார் கம்ப்ளைண்ட் எதுவும் வேண்டாம் சார். அக்காக்கு நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு போனா அந்த காரங்க என்னவாவது சொல்லுவாங்க. ப்ளீஸ் சார், அவங்க பொண்ணு நினைச்சு எனக்கு அந்த நகையை திருப்பி கொடுங்க சார். அதுல ஏன்னா ஜுவல்லரின்னு போட்டிருக்கோம், ப்ளூ கலர் பர்ஸ். சார் கொஞ்சம் ஃபோன் இருந்தா கொடுக்குறீங்களா? என் அக்கன்ட்டு நான் சொல்லிடுறேன். என் கூட வந்து 2 போலீஸ் கூட அங்கதான் நிக்காங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், நீ போன் பேசிட்டு இங்கேயே நில்லு. அத்தா அத்தா. யாரு? ரோஜா குரல் மாதிரி இருக்கு. ரோஜா, என்ன ரோஜா நம்பர் வித்தியாசமா இருக்கு? வீட்டுக்கு போயிட்டியா? நகை கொண்டு கொடுத்துட்டே? இல்லத்தா, பர்ஸை கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன் தான். பாஸ்டா தான் நடந்து வந்தேன். என் பர்ஸை பிடிக்கிட்டு ஓடிட்டா. போலீஸ்காரர் வந்தாரு, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், பார்த்து சொல்றேமான்னு போயிருக்காரு. இப்ப கூட அவர் போன்ல இருந்து தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன்டா. ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசுற? நகை திருடிட்டு போயிட்டானா? ஷோ நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நகை திருடிட்டு போயிட்டா அசால்ட்டா சொல்ற. ஏய் விளையாடுறிய நீ? இந்த பாரு ரோஜா, எது எதுல விளையாடணும்னு இருக்கு. இங்க பாரு, நகையை உன்னால கொண்டுட்டு போக முடியாதா? ஷோ கடவுளே, எங்க நிக்க நிப்போம்? அதான் இதுல நம்ம விளையாடுவாங்க, சத்தியமா சொல்றேன். நான் பெரிய தெருவுல தான் நிக்கிறேன். இது கூட போலீஸ்காரோட நம்பர் தான். பார்த்தா எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்பா நான் கண்டிப்பா வரணுமாப்பா? எனக்கு அங்க வந்து போர் அடிக்கும். உங்களுக்கு என்ன, உங்க ஃப்ரெண்டு, அதனால இது வந்து விடிய விடிய பேசிட்டே இருப்பீங்க. எனக்கு செம்மையா போர் அடிக்கும்பா. அது இல்லாம அங்க நெட் வர கிளியரா கிடைக்காது. நான் வேணா வீட்லயே இருந்துக்கிட்டுமா? என்ன மித்ரா பேசுக? நம்ம என்ன டூருக்கா போறோம் போர் அடிக்குன்னு சொல்றதுக்கு? கல்யாண வீட்டுக்கு போறோமா, நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு வரணும். எவ்வளவு பொறுப்பா வந்து குடும்பத்தோடு நம்ம கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம அவ பொண்ணை வேற இங்க தங்க வச்சு, அந்த பொண்ணும் நம்மள வந்துருங்க வந்துருங்கன்னு ஒரு கைக்கு 10 மட்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம போகலன்னு நல்லாவா இருக்கும்? நம்ம ஒரு விசேஷம்னு குடும்பமா போய் நின்னாதானே நாளைக்கு நம்ம வீட்லயே விசேஷம் இருக்கு, அவங்களும் வந்து குடும்பமா நிப்பாங்க. ஐயோ, எப்படி அண்ணனா அன்னி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு? அன்னைக்கு மனசுல உள்ளது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு? சரி, அதை அங்க போய் யோசிக்கலாம். இந்த பிரியா லூசிட்டு நம்ம இன்னும் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லல. தெரிஞ்சா ருத்ர தாண்டவம் ஆடுவா. எப்படி சொல்றதுக்கு? பேசாம போன்லயே சொல்லிடுவோம். அப்பா நான் கண்டிப்பா வரணுமா? எனக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லப்பா. அது மட்டும் இல்ல, 2 நாள் நான் ஆஃபீஸ் போகலன்னு வைங்களேன், 1 வீக்குள்ள ஒர்க்கு என் தலையில ஏறிடும். 1 வீக் ஒர்க்கை நான் பார்த்து தான் ஆகணும். அதனால நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். என்னடா ஆள் ஆளுக்கு நான் வரல நீ வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை என்ன எப்பவுமே எல்லா இடம் வாங்க வாங்க நம்ம குடும்பமா போயிட்டா இருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷனு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு, எல்லாரும் சேர்ந்து போனாதானே நல்லா இருக்கும். அவன் என்னடான்னா போர் அடிக்குங்கிறா, நீ என்னடான்னா வரலன்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. நம்ம வீட்டுல எல்லாரும் போறோம், இன்னைக்கு கிளம்பி போறோம், நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், நாளைக்கு நைட்டு இல்லாட்டா நாளை கழிச்சு காலையில கிளம்பி வரப்போறோம். அவ்வளவுதான். ஒரு 2 நாள் வேலை பார்க்கலன்னா ஒன்னும் ஆகாதுப்பா. என்னண்ணே, நேற்று நைட்டு ஃபுல்லா உனக்கு கிளாஸ் எடுத்தனே, இன்னுமா உனக்கு வர பிடிக்கல? நீ வா, வந்து பாரு, உன் வாழ்க்கையே மாறுதா இல்லையான்னு அப்புறம் பாரு.
கல்யாணத்துக்கு தான் நம்ம போறோம், அவனுக்கு பொண்ணு பார்க்க ஒன்றும் போகலையே. ஆமா, கல்யாணத்துக்கு வரதுனால அவன் வாழ்க்கையே மாறப்போகுது. ஆ, அது இல்லாம நீ எதுக்கு அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? என்ன கிளாஸ் எடுத்த அப்படி? நானும் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லப்பா. அண்ணன் வந்தா அண்ணனுக்கு நல்ல ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கை அடுத்தது வரலாம்ல. சப்போஸ் அங்க வந்தா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம், அவங்களும் நீங்களும் சம்மந்தம் கூட பண்ணலாம். அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் சொல்றேன்ப்பா. ஏன்டா, என்ன காலையில சாப்பிடல என்ன? லூஸ் மாதிரி என்னத்துக்கு புலம்பிட்டு இருக்க? நம்ம ஒன்றும் உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகல, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு போறோம். இன்னும் என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணை கேட்டு அப்படி இப்படின்னு எந்த இதுலயும் தலையிட மாட்டேனே. யாருக்குமே ஒருக்க பார்த்ததே போதுண்டா சாமின்னு இருக்கு. இன்னும் உன் அண்ணனுக்கு கல்யாணம் இப்போதைக்கு கிடையாது, கொஞ்சம் வருஷம் போகட்டும், தன்னால கல்யாணம் வேணா தேடி வரும். கார்ல போயில ஃபோன் பண்ண முடியாது, ஒரே பாட்டு சுத்தமா இருக்கும். அது இல்லாம கார்ல போகுது வர என்கிட்ட சொல்லாம கிளம்பி போறியான்னு ஆடுவா. சரி, ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். ஹலோ, டேய் உனக்கு 100 ஆயிடுச்சுடா. இப்பதான் உன்னை பார்க்கலாம் உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள கால் பண்ணிட்ட பத்தியா? இதுதான் உனக்கு எனக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது. எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் பத்தியா? நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சு உங்க வீட்டுக்கு வரேன், நீ என்ன பேச நினைச்சு ஃபோன் பண்ற. ஆ, என்னது? என்ன பார்க்கணும்னு வரியா? டேய் மாப்பிள்ள, என்னடா திடீர்னு வீட்டுக்கு பார்க்க? டேய் மாப்பிள்ள, நீ அங்கேயே நின்று, நான் இப்போ வரேன்டா, இப்போ வரேன். ஐயோ, ஒழுங்கா கேட்க மாட்டுக்க. இந்த வீட்டில் வர வர டவரே இல்லை. அப்பா, இப்போ வெளியே போய் பேசிட்டு வரேன், ஃப்ரெண்டு. இது என்ன லட்சணத்துல காலேஜுக்கு போகுதோ வருதோ ஒன்றும் புரிய மாட்டுக்கு. பையன்கிட்ட பேசுதோ பொண்ணுகிட்ட பேசுதோ ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. எல்லார்ட்டையும் ஒன்று போல பேசுது. என்னைக்கு இது படிச்சு, என்னைக்கு பெரிய ஆளாகி, என்னைக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. என்னங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. நான் தான் வழக்கம் போல லேட்டோ. கிச்சன் அப்படியே போட்டு வர முடியுமாங்க? பாத்திரத்துல விளக்கி எடுத்து கிச்சனை நீட்டாக்கி வச்சுட்டு ஒரு இடம் போக முடியும். ஓகே, நான் ரெடி. ஆமா, கார்த்தியங்க அவன் எங்க போனான்னு தெரியல. இப்ப வாரம்பான்னு போனான். கொஞ்சம் பொறு, அவன் வரட்டும். வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல போகலாம். வீடு சூப்பரா இருக்கு, நல்ல கலை நயமா மங்களகரமா. பிரியா, நீ இந்த வீட்டுல வாழ போற? ஏய், ஏன்டா தலை கடிக்கிற மாதிரி இப்படி ஓடி வர? அது ஒண்ணும் இல்ல. ஏய், வீட்டுக்குலாம் வந்திருக்க, அதுவும் சொல்லாம கொள்ளாம. நல்ல வேலை ஃபோன் பண்ணேன், இல்லாட்டி என் நிலைமையை நினைச்சு பேரு. உள்ள அப்பா இருக்காருடி. அங்கிள் இருக்காரா? பரவாயில்லையே, உங்க வீட்டுல நான் எல்லாரையும் பாத்திருக்கேன், அங்கிளை தவிர. இன்னைக்கு அவரையும் பார்த்து மீட் பண்ணிட்டா போச்சு. உங்க அப்பா பார்த்ததே இல்ல, போய் பார்த்துட்டு வருமா? எங்க அப்பா நீ பார்த்ததே இல்லையோ? ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியதுன்னா ஒரு போட்டோ எடுத்து பெருசா உங்க வீட்டுக்கு தந்து விட்டுருப்பேன். ஃப்ரேம் பண்ணி ரூம்ல வச்சு தினமும் பார்த்துட்டு இருந்திருக்கலாமே. ஏய், அந்த ஓவரா பேசுறேன், மூக்குலயே குத்திடுவேன். ஆமா, எதுக்கு நீ காலேஜ் வரல இன்னைக்கு? நல்ல வேலை, எனக்கு இன்னைக்கு 12 o'clock அப்புறம் தான் கிளாஸ். அதான் எவ்வளவு நாள் தான் வெட்டியா உட்காந்துருக்க, உன்னை அப்படியே மீட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். இவருக்கு ஏதாவது பில்டப் பண்ணி தான் சொல்லணும், இல்லை ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாதுன்னு கேட்பா. ஏய், உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண? அப்படி யார்கிட்ட தான் பேசுவியே தெரியல. எப்பா, ஒரு 3 நாள் மட்டும் ஃபோன் நேரத்துல இருந்தே அடிச்சிட்டு இருக்கேன், ரீச் ஆகல. பிஸி பிஸி பிஸி. சரி, நீயாவது கூப்பிடுவேன்னு பார்த்தா அதுவும் இல்லை. நான் இன்னைக்கு வெளியூர் போறேன், நாகர்கோவில் போறேன். அங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பொண்ணுக்கு கல்யாணம். அதான் ஃபேமிலியோட எல்லாரும் போறோம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வச்சு விடுறேன். எங்க போற? நாகர்கோவில் போறியா? ஏய், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு ஃபோன் பண்ண இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. சரி, நான் ஃபோன் பண்ண பிஸியா இருந்து ஏன் ஒரு வாய்ஸ் நோட் போட்ட? என்ன எதுவும் சொல்லாம நீ பாட்டு போற. இதே மாதிரி நான் போனா என்ன விட்டு வைப்பே நீ? என்னெல்லாம் சொல்லுவ? காலேஜ்ல டான்ஸ், அதுவும் என்னோட ப்ரொஃபஷனல் டான்ஸ், அது ஆனதுக்கே என்னெல்லாம் பேசினேன். என் பேச்ச கேட்க மாட்டேன், நீ வாட்ட ஆடு பாடு ரோட்டோடி போ, அப்படி என்னெல்லாம் பேசினேன். உனக்கு ஒரு லாஜிக், எனக்கு ஒரு லாஜிக், அப்படிதானே? நீ சொல்லாம போறேன்னு நினைக்க, நானும் இதே மாதிரி சொல்லாம போவேன். ஏதாவது சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய், அதான் சொல்றேன்லடி, உனக்கு ஃபோன் பண்ணேன், ரீச் ஆகல. வாட்ஸ்அப்ல எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. திடீர்னு அப்பா சொன்னாரு, கிளம்பியாச்சு, அவ்வளவுதான். இதுக்காக நீ எங்கேயா சொல்லாம போன, அதுக்கப்புறம் இருக்கு 2 நாள் ஒன்னும் பார்க்க முடியாது. கோவப்படாதடி, ரொம்ப நேரம் இன்னும் பேச முடியாது. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. என் தங்கச்சி இருக்கல, சரியான வாளு. வெளியே வந்தா அவ்வளவுதான். இன்னைக்கு 2 நாள் டாபிக் கல்யாண வீட்டு டாபிக்கா இருக்காது, நம்ம டாபிக்கா தான் ஓடிட்டு இருக்கோம். 2 நாள் ஒன்னும் பார்க்க முடியாது. அதனால ஏதாவது இதுக்கு மட்டும் வா பாப்பா, ஊருக்கு போறல 2 நாள் இல்ல 2 வாரம் தாராளமா இருந்துட்டு வா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் உன்னை தேட போறதும் இல்லை. ஏய், ரொம்ப அழட்டிக்கதடி பிரியா. எனக்கு தெரியும் என் பிரியா கோவப்பட்டாலும் என் மேல அன்பு பாசம் காதெல்லாம் நிறைய இருக்குன்னு. 2 நாள் உன்னை நினைச்சிட்டே இருக்க மாதிரி சூப்பரா ஒரு கிஸ் கொடு. நினைச்சிட்டே இருக்க மாதிரி மூக்குல ஓங்கி நாள் குத்து குத்துட்டுமா? என்கிட்ட சொல்லாம கிளம்பி போயிட்டு பார்த்தோன்னு பில்டப் காமிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. என்கிட்ட சொல்லாம கிளம்பல, அதுக்கு பனிஷ்மெண்டா வச்சுக்கோ. நான் கிளம்புறப்பா. நீ திருநெல்வேலிக்கு போனாலும் சரி, நாகர்கோவில் போனாலும் சரி, நல்லா கூத்தடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வா.
ஏய் பிரியா, பிரியா லவ் யூ. உடம்ப பார்த்துட்டேன், நல்லா வந்துடுவேன். லவ் யூ ஸோ மச். டேக் கேர். உடம்பு பார்த்துக்கோ, ரொம்ப ஆட்டம் போடாத, சீக்கிரமா வந்துரு, ஃபோன் பண்ணு. ஓகே.